பிரைஸ் தி லார்ட். சங்கீத புஸ்தகம் 15ஆம் சங்கீதம் முதல் வசனம். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? எனக்கு பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த வீட்டிருந்த ஆசீர்வாதத்துடைய நாளை கூட ஆண்டவரை நாம் மகிமைப்பட்டபடியாக நாம் எண்ணுவோம். கர்த்தரை நாம் மகிமைப்பட்டோம். நிறைய விஷயங்களில் நம்முடைய கவலைக்குள்ளேயே பார்த்துட்ருக்குறோம், கஷ்டங்களையே பார்த்துட்ருக்குறோம். இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் சரி, பிறந்தவர்கள் மரணத்தை ருசி பார்த்தானே ஆக வேண்டும். வயது வித்தியாசங்கள் இருக்கலாம், அந்த சாவுடைய லெவல் கூட வித்தியாசங்கள் இருக்கலாம். ஆனால் மரணத்தை யாராலும் தடுக்க முடியாது. தள்ளி போடுவது, டாக்டர்கிட்ட போவது, தள்ளி போடுவது, அவ்வளோதான். எனக்கு பிரியமானவர்களே, ஆனால் அந்த மரணம் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கும் நடக்கிறது, துன்மார்க்கருக்கும் நடக்கிறது. துன்மார்க்க நல்லா சம்பாதிச்சுட்டு வீட்டுக்கு சேர்த்து வச்சுட்டு சாவறான். ஆண்டுடைய பிள்ளைகளும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாளும் துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. நான் ஒரு தப்பு பண்ணலையே, நான் எந்த தீங்கும் செய்யலையே, எனக்கு ஏன் அது சம்பவிக்கணும் என்று ஆண்டுடைய பிள்ளைகள் ஒரு பக்கம் கதறிக்கிறார்கள். இன்னொரு பக்கம் அவர்கள் ஆட்டம் போட்டுக்கொண்டு தான் இருக்கிறார்கள். துன்மார்க்கருடைய லெவல் என்றைக்கும் மாறாமல் தான் இருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, போகட்டும். நாம் இந்த நாளில் மரணத்துக்கு பின்பதாக ஒரு லைஃப் இருக்கிறதே, அதை தான் பார்க்க போகிறோம். அதில் தான் ஒரு பெரிய ஆஸ்வதம் இருக்கிறது. அதனால் உங்களுக்கு நான் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், கர்த்தாவே, யார் உம்முடைய கூடல் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? அதனால் இந்த வார்த்தையின் பிரகாரமாக நம்முடைய லைஃப் ஸ்டைலை ஏசப்பா தான் அப்படின்னு தான் மாற்றிக்கோங்க. ஏசப்பா இல்லாமல் பரலோகம் நம்மளால் போக முடியாது. ஏசப்பா இல்லாமல் இந்த பூமியில் நம்மளால் ஜெயிக்க முடியாது. ஏசப்பா இல்லாமல் எந்த ஒரு சின்ன விஷயத்துலையும் ஒரு சக்ஸஸை பார்க்கவே முடியாது. யார் வேண்டுமானாலும் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கலாம். பரலோக தேவன் நமக்கு சப்போர்ட்டாக இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. எனக்கு பிரியமானவர்களே, உத்தமமாய் நடக்கணுமா, நீதியை நடப்பிக்கணுமா, மனதார சத்தியத்தை பேசணுமா, இதெல்லாம் நம்முடைய லைஃப்பில் நடந்தே ஆகணும். அடுத்தது தன் நாவினெல்லாம் புறங்கூறாமலும், தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும், தன் அயலார் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கணுமா. இவங்க தான் பரலோகம் போவாங்களாம். ஆகாதவன் அவன் பார்வைக்கு அற்பமானவனா, கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான், ஆணையத்தில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான் வசனம் சொல்வதை பார்க்குறோம். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும், குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. எனக்கு பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால நம்முடைய வாழ்க்கையில் சில ஆசீர்வாதங்களை இந்த பூமியில் வாழ்வதற்கு நாம் ஆண்டவர்கிட்ட கேட்போம். சில நன்மைகளை கேட்போம், சில இறக்கங்களை கேட்போம், சில தயவுகளை கேட்போம். ஆனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன், பரலோகம் போகிறதுக்கு நம்முடைய லைஃப் ஸ்டைலை ஏசப்பா தான் முன் மாதிரி. இந்த உலகத்தில் அவரை தவிர வேறு யாராலையும் நம்மளை சரிப்படுத்த முடியாது. ஆனாலும் இப்பொழுது இடம் கூட அப்போது எல்லா நீதி நிறைவேறதுக்கு நம்ம கேட்டதாக இருக்கும் என்று சொல்லி அந்த இடத்துல கூட போய் பேசுகிறார் நம்முடைய ஆண்டவர். எனக்கு பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தை உங்களுக்கு சொல்கிறேன், நம்முடைய சிந்தனைகள், எண்ணங்கள், இயக்கங்கள் வசனத்துக்குள்ளே 100க்கு 100 ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் போக முடியாது, எல்லாரும் பரலோகம் போக முடியாது. சர்ச்சைக்கு வரவங்க, காணிக்க தசமாக ஸ்பான்சர் பண்ண ஊழியர் செய்கிறவங்க எல்லாரும் போக முடியாது. முடிவு பொழிந்த நிலைத்திருப்பவனே ரசிக்கப்படுவானா. அதனால் வசனத்துக்குள்ளே தன்னை யார் காத்துக்கொள்ளுகிறார்களோ, வசனத்துக்காக யார் நிற்கிறார்களோ, ஏசப்பாக்காக யார் நிற்கிறார்களோ, இந்த சத்தியத்துக்காக யார் நிற்கிறார்களோ, இந்த பரிசுத்த தேவனுக்காக யார் நிற்கிறார்களோ, அவங்க தான் போக முடியும். அதனால் மனம் திரும்புவோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? அப்பா, நான் உம்முடைய கூடாரத்தில் தங்குற ஆண்டவரே, நானும் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ண என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. ஏசப்பா, நீர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால எங்களுடைய எல்லா விஷயங்களையும் நாங்கள் எங்களுக்கே பார்த்துட்ருந்தோம். இந்த நாளில் நாங்கள் பரலோகத்தின் பங்காக மாற எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களோட குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம், எங்கள் உறவுகளை அர்ப்பணிக்கிறோம். அப்பா, நீர் அற்புதம் செய்யும். இப்படி மன்றாடுங்க. அப்பா, நீர் கிருபை செய்துக்க ஸ்தோத்திரம். என்னுடைய பிள்ளைகள் தன்னை நோக்கி அப்பா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. தன்னுடைய சிந்தனைகள், எண்ணங்கள், இயக்கங்களுக்காக மன்றாடிக்கிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி பரலோகம் வரத்துக்கு தன்னை அர்ப்பணிச்சிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதியும். இயேசு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.